மினி ட்ரில்லிங் மிஷின் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மோட்டர் தேவைப்படும். இது வந்து RS775 DC மோட்டர்னு சொல்லுவாங்க. இது பவர்ஃபுல்லான மோட்டர் ஆன்லைனில் கிடைக்குது, ஷாப்லேயும் வாங்கலாம். இது வந்து ஒரு 150 rupees வரைக்கும் வரும். அடுத்து ஒரு 2 inch டயாவில் PVC பைப்பு 11 சென்டிமீட்டர் தேவைப்படும். இதை நான் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கேன். இந்த மோட்டரில் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஹோல் இருக்கும். அது எதுக்காக கொடுக்குறாங்கனாக்கா, மோட்ரு ஓடும்போது அது வழியாக சூடான காற்று வெளியேறும். அந்த சூடான காற்று உள்ளே இருந்ததுனாக்கா மோட்ரு வந்து சில நேரத்தில் ஸ்பாயில் ஆகிறது பயந்துடும். அதனால் அந்த காற்று வெளியேறதுக்காக அந்த ஹோல் பண்ணியிருக்கேன். அடுத்தது புஷ் ஸ்விட்ச் தேவைப்படும். அந்த ஸ்விட்சு ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு ஹோல் பண்ணியிருக்கேன். அடுத்து ஒரு DC பவர் சாக்கெட் தேவைப்படும். ஒரு 12 volt பவர் சாக்கெட். அடுத்ததாக 2 inch டயாவில் 2 டம்மி வாங்கிக்கணும். அந்த டம்மியில் இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு சைடு வந்து பவர் சாக்கெட் பண்ணுறதுக்காகவும், இன்னொரு சைடு மோட்டர்னுடைய ஷாஃப்ட் வெளியில் வரும் ஏற்ற மாதிரியும் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஷாஃப்ட்டுக்கு 2 பக்கமும் 2 ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி ஹோல் இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு சின்ன ஹோல் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்க்ரூவை வந்து அதில் முடுக்கணும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். மோட்ரு வந்து அந்த 2 inch பைப்பை விட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அது வந்து ஃபர்மாக ஃபிட் பண்ணுறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு இன்சுலேஷன் டேப்பை சுற்றிக்கலாம். ஓரளவுக்கு அது டைட்டாக இருக்கிற அளவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இன்சுலேஷன் டேப்பு அதில் சுற்றி எடுத்துக்கிறேன். நான் ஒரு 10 ரவுண்ட் வரைக்கும் சுற்றினதுக்கப்புறமா தான் அது டைட் ஆச்சு. நீங்கள் சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு அது ஓரளவுக்கு டைட்டாக இருக்கும். எனக்கு இந்த டைட் போதுன்றதுனால விட்டுட்டேன். இது பத்தலைனாக்கா தேவைப்பட்டால் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். குயிக் ஃபிக்ஸ் மாதிரியான க்ளூ எதனா யூஸ் பண்ணி கூட நம்ம அந்த வாரத்தில் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரூவை ஃப்ரண்ட் சைடில் முடிக்கணுங்க. அப்போ தான் அந்த மோட்டர் வந்து பின்பக்கமாக நகராமல் இருக்கும். அடுத்து 2 ஒயர் எடுத்துக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடை ஐடென்டிஃபை பண்ண மாதிரி நான் 2 ஒயர் எடுத்துருக்கேன். பாசிட்டிவ் சைடில் வந்து ஒரு ஒயிட் ஸ்ட்ரிப்பு வச்ச ஒரு ஒயரும், நெகட்டிவ் சைடில் பிளாக் ஒயரும் இருக்கும். இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபிட் பண்ணி சால்டர் பண்ணிக்கலாம். சால்டரிங் ஸ்டிக் இல்லாதவங்க ஜஸ்ட்டு கையை வச்சு அப்படியே டைட் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். அந்த ஒயர்னுடைய அதர் எண்டை டம்மியில் பேக் சைடில் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா, அது வழியாக வெளியில் எடுத்துகிட்டு அதில் அந்த பவர் சாக்கெட்டை பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து சால்டர் பண்ணிக்கோங்க. இது பாசிட்டிவ் நெகட்டிவ் சரியாக வரலனாக்கா மோட்ரு வந்து ரிவர்ஸ் சைடில் சுற்றும். அதாவது கிளாக் வைஸில் எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றும். அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ட்ரில் பண்ண முடியாது. அதனால் இது வந்து ஓரளவுக்கு பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இதை வந்து பின்னால் ஃபிட் பண்ணிடலாம். அடுத்தது அந்த ஒயர்னுடைய பாசிட்டிவ் சைடில் நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சுவிட்சை நம்ம ஃபிட் பண்ணலாம். சுவிட்சு ஃபிட் பண்ணால் தான் நம்ம தேவையான நேரத்தில் மட்டும் அதை ரன் பண்ண வைக்க முடியும்.
மோட்டார் வந்து 775 மோட்டர்னாக்க 555 ஒரு மோட்டர் இருக்குது, அது கூட வாங்கலாம். அது கொஞ்சம் சின்ன மோட்ரு, பவர் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எந்த மோட்ரு அவைலபிளாக இருக்கோ அது ரெண்டுமே எதுவும் யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்குமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவையானவங்க வாங்கிக்கோங்க. இதுதான், இவ்வளோதான் என்னுடைய சர்க்கியூட். ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. இப்போ இந்த புஷ் சுவிட்சில் மேலே ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். இந்த ஸ்க்ரூவை கட்டிட்டு நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற அந்த ஹோலில் இன்சர்ட் பண்ணி அதை டைட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ அந்த மோட்டருடைய ஷாஃப்டில் ஒரு இன்சுலேஷன் டேப் ஒட்டியிருக்கேன். இது எதுக்காகனாக்கா நம்ம மோட்டரை வந்து கிளாக் வைஸில் கரெக்டாக சுற்றுதான்னு செக் பண்ணுறதுக்காக. கிளாக் வைஸில் சுற்றலைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பவர் சாக்கெட்டினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவை மாற்றி சால்வ் பண்ணணும், திரும்பவும் சால்வ் பண்ணணும். இப்போ நமக்கு கரெக்டாக சுற்றுது. இப்போ நான் இது வந்து கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக இன்சுலேஷன் டேப் வச்சு 2 கலர் டேப்பு சுற்றிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்படுறவங்க அழகுபடுத்துறதுக்காக அதை செய்யலாம். அடுத்தது இது ட்ரில் சக்குன்னு சொல்லுவாங்க. இது நம்ம வச்சுருக்க 775 மோட்டருக்காகவே வர ட்ரில் சக்கு. அதுக்கு வேண்டிய கரெக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இதில் இருக்கும். இது ஆன்லைனில் தான் வாங்கினேன், லோக்கல் ஷாப்லலாம் கிடைக்கல. அமேசான்லேயே கொஞ்சம் டெலிவரி சார்ஜ் அதிகமாக இருந்ததுனால நான் மேக்கர்ஸ் பஜார்னு ஒரு வெப்சைட்டில் வாங்கினேன். இதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இது அந்த சக்குக்குள்ளே வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு அடாப்டர். இந்த அடாப்டர் கரெக்டாக அந்த சக்குக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரியான மெஷர்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட் பண்ணுறதுக்காக வேண்டி ஏதாவது வச்சு இந்த மாதிரி தட்டிக்குங்க. அடுத்தது அந்த அடாப்டரில் 2 செக் நட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வேண்டிய ஒரு கீயும் இருக்கும். இப்போ இந்த அடாப்டரை மோட்டருனுடைய ஷாஃப்டில் இன்சர்ட் பண்ணிட வேண்டியதுதான். இதுவும் அதுக்கு வேண்டிய கரெக்டான சைஸில் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வாங்கும்போதே பார்த்து கரெக்டாக வாங்கணும். 775 மோட்டருக்கு வேண்டிய செட்டாக பார்த்து வாங்கணும். மாற்றி வாங்கிட்டீங்கன்னாக்கா அது வந்து ஃபிட் ஆகும், வேஸ்ட்டாக போயிடும். இப்போ அந்த அடாப்டரில் உள்ள அந்த செக் நட்டை 2 சைடும் ஈக்குவலாக டைட் பண்ணுங்கள். ஒரு சைடு மட்டும் டைட் பண்ணிட்டு ஒரு சைடு விட்டிங்கனாக்கா அது வந்து சுற்றும்போது ஒரு மாதிரி ஏர்பாராக சுற்றும். அதனால் கை டைட்டே வைங்க, தேவைப்படும் போது அதை நம்ம திருப்பி டிஸ்மேண்டில் பண்ணிக்கிற மாதிரி டைட் வச்சா போதும். இப்போ நம்ம 12 வோல்ட் அடாப்டரை பவர் அடாப்டர் வச்சு இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக சுற்றுது. அவ்வளோதான், இப்போ நம்ம ட்ரில் மிஷின் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் கிடைக்குது. இதுக்கான லிங்க்கும் ஆன்லைன் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இது ஒரு கட்டிங் டூல். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு இதுக்கு தனியாக ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த ட்ரில்லிங் மிஷின் வந்து ரொம்ப சின்ன ப்ரிசிஷனாக வேலை செய்ய வேண்டியது, ரொம்ப நுணுக்கமாக வேலை செய்ய வேண்டிய இடத்துல தான் இது ரொம்பவே யூஸ் ஆகும். பெரிய கட்டிங் மிஷின்லாம் வச்சு பண்ண வேண்டிய தேவை வராது. ரொம்ப நுணுக்கமாக பண்ண வேண்டியதுக்கெல்லாம் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வீல் ஆன்லைனில் வாங்கி தான் பண்ணணுமான்னு இல்லை, நம்மளே கூட பண்ணலாம். சோடா பாட்டில் மூடியை எடுத்து தட்டையாக நசுக்கி கூட நடுவில் ஒரு ஓட்டை போட்டு ஒரு போல்ட் நட்டில் இதை ஃபிட் பண்ணிவிட்டு கூட இதே மாதிரி பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் டைம் கிடைக்கும்போது இன்னொரு வீடியோவில் பண்ணி காமிக்கிறேன்.
இந்த மாதிரி நம்ம வுட்டும் கட் பண்ணலாம், ஈவன் அயன் கூட கட் பண்ண முடியும், அயன் ராட்லாம் கூட கட் பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் கட் பண்ண முடியும் தாராளமாக. அடுத்தது இது வந்து கிரைண்டிங் வீலு. இதுவும் லோக்கல் ஹார்ட்வேர் ஷாப்பில் கூட சில நேரத்தில் கிடைக்கும். கிடைக்காதவங்க ஆன்லைனில் வாங்கலாம். இது வந்து கத்தியெல்லாம் ஷார்ப் பண்ணுறதுக்கு, துருவெல்லாம் இருந்ததுன்னா அதை எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்த முடியும். இது ட்ரில் பிட்டு. இது வந்து 0.3 mmலேருந்து 6 mm வரைக்குமான திக்னஸ் உள்ள ட்ரில் பிட்டை நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த செக்கில். இப்போ இந்த ட்ரில்லிங் மிஷினில் பாருங்கள், இது வந்து ஒரு வுட்டு வச்சு ஹோல்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அயனு, பிளாஸ்டிக்கு, இந்த MDF போர்டு அதெல்லாம் கூட இதில் ஹோல்ட் பண்ண முடியும். ஜுவல்லரி ஒர்க் பண்ணுறவங்க என்கிரேவிங் பண்ண முடியும் இதில், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். என்கிரேவிங் டூலு, கிரைண்டிங் டூலு, பாலிஷ் பண்ணுறதுக்கான டூலு, பஃபிங் டூலு எல்லாமே இருக்குது இதில். தேவைப்படுறவங்க எந்த டூல் வேணுமோ வாங்கி பயன்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினச்சிங்கனாக்கா வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்புங்க. ஒரு லைக் போட்டு என்னை என்கரேஜ் பண்ணுங்க. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ்லாம் அங்கே கிடைக்கும். இது முதல்ல காமிச்ச ரெண்டும் கிரைண்டிங் டூல்ஸ். மூணாவதாக உள்ளது ஒரு என்கிரேவிங் டூல், அடுத்தது ஒரு சாண்டிங் டூலு. இதுவும் ஒரு விதமான என்கிரேவிங் டூல். இது ஒரு பஃபிங் டூலு. இந்த மாதிரி ஒரு 105 விதமான டூல்ஸு ஆன்லைன்லேயே கிடைக்குது. எது வேணுமோ தேவைக்கேற்ப பயன்படுத்தி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.